கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த பின் திருச்சியில் இருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக பயணம் மேற்கொண்டுள்ள காட்சியினை நம்மால் காண முடிகின்றது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். கரூரில் இன்று நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 5000 நபர்கள் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 5000 நபர்களுக்கும் தேவையான அந்த ஸ்நாக்ஸ் உள்ளிட்டவை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிகாலை முதலே நிறைய பேர் வந்தார்கள். குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்தார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக அந்த ஊருக்கு தற்போது தமிழக முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பயணிக்கின்றார். எனவே கரூர் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை பார்த்த பொழுது முதலமைச்சரை வரவேற்பதற்கு கரூர் நகரத்தினுடைய மக்கள், குறிப்பாக பெண்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். காலை முதலே நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த வேலுச்சாமிபுரம் சம்பவத்தின் மூலமாக தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்தவர்கள் கூட இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் நடைபெற்று முடிந்த பிறகு மாமல்லபுரம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு கரூரில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களை வரவழைத்து அந்த வேலுச்சாமிபுரம் சம்பவத்திற்கு பிறகாக முதலமைச்சர் ஒரு சந்திப்பினை அன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக மட்டும்தான் இருந்தார், மாமல்லபுரத்தில் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது வந்தவர்கள் எல்லாம் சொன்னது, கரூரில் இருந்து வந்தவர்கள், நாங்கள் ஆறுதல் பெறுவதற்காக அவரை பார்க்க வந்தோம், ஆனால் அவரை பார்த்தவுடன் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு நாங்கள் சென்று விட்டோம் என்பதை அந்த 36 குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த அளவு கரூர் சம்பவம் என்பது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தாங்கலை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சம்பவத்திற்கு பிறகாகத்தான் அரசியல் பிரச்சாரங்களில் தீவிரமாக அவர் ஈடுபட்டார். குறிப்பிட்ட சில கட்சிகள் மீதான விமர்சனத்தையும் வேகப்படுத்தி இருந்தார் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. எனவே இன்று அவர்கள், அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்திலே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் இழந்திருந்தவர்கள் அந்த துன்ப சம்பவத்தின் மூலமாக இன்றைக்கு முதலமைச்சரை வரவேற்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. மொத்தமாக 36 குடும்பத்தை சார்ந்த 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அவர்களில் 32 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அரசு பணி வழங்க இருக்கின்றது. அரசு பணி அவர்கள் என்ன கல்வி தகுதி பெற்றிருக்கின்றார்களோ அதற்கு ஏற்ப உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்களில் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் ஒரு 4 குடும்பத்தவர்களுக்கு அரசு பணிக்கு மாற்றாக அவர்கள் விரும்பி இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை மானிய விலையிலான திட்டங்களாக அல்லது நிலம் போன்ற அரசு சார்ந்த திட்டங்களை வழங்குவதற்கு முதலமைச்சர் முடிவு செய்திருப்பதாக தெரிய வருகின்றது. எனவே இன்று மாலை 4 மணிக்கு மேலாக மாவட்ட ஆட்சியரகத்தில் கரூரில் நடைபெறக்கூடிய அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று முடித்த பிறகு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கப் போகின்றார். கரூரிலே முதலமைச்சர் இன்றைக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் என்ன பேச போகின்றார் என்பதுதான் பல்வேறு கட்சிகளும் இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இருக்கின்றது. கரூர் சம்பவம் நடைபெற்று முடிந்த பிறகு முதலமைச்சர் எந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் கரூர் பற்றி என்ன பேச போகின்றார் என்பதுதான் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு கரூருக்கே சென்று அவர் பேசுகின்றார். எந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ, தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்திருந்தார்களோ அவர்களையும் அந்த மேடைக்கு முன்பாகவே வைத்து முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கின்றார். எனவே அந்த உரை எவ்வாறு இருக்க போகின்றது, ஏற்கனவே நீதிமன்றத்திலும் அரசியல் கட்சி நிகழ்வுகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டங்களில் எல்லாம் கடந்த ஆட்சியாளர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டை முதலமைச்சர் சுமத்தி இருந்தார். அன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை, தன்னுடைய வாகனம் தொடர்ந்து செல்வதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதாக கடந்த முறை குற்றம் சுமத்தியிருந்தார். வந்து சேருவதற்கு தாமதம் ஏற்பட்டதற்கு காரணம் தன்னுடைய தவறு அல்ல, அன்றைக்கு காவல்துறை முறையான பாதுகாப்பு நடைமுறைகளை தனக்காக பின்பற்றவில்லை என்பதுதான் அவர் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது. இன்றைக்கு அதே கரூரிலே நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றது. எந்த விதமான சச்சரவுகளும் இன்றி கரூரில் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மக்கள் அமைதியாக வருகின்றார்கள். ஆரவாரத்தோடு அந்த இளைஞர்கள் இருந்தாலும் கூட எந்த வகையிலும் இருக்கைகளுக்காக மோதிக்கொள்வது, நிற்பதற்கு இடமில்லாமல் செய்துக் கொள்வது என்பது போன்ற எந்த விதமான நிகழ்வுகளும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு அமைந்த பிறகு கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. அமைதியான முறையில் நடைபெறுகின்றது. காவல்துறையினர் முழு பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்கி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். தாவேகாவை பொறுத்தவரை தேர்தல் வெற்றிக்கு பிறகாக அந்த கட்சி இன்னும் பலமடைந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. கரூரில் அதிமுகவினுடைய முக்கிய முகங்களில் ஒருவராக இருந்த MR விஜயபாஸ்கர் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றிருக்கின்றார். அதே போன்று கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதியை சார்ந்த சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கின்றார். எனவே அதிமுகவிலிருந்து விலகிச் சென்று தாவேகாவில் இணைந்தவர்களும் இன்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்கள்
அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது பல்வேறு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களும் கூட இதில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய பங்களிப்பும் இன்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இருக்கும். எனவே முதலமைச்சர் எவ்வளவு நேரம் பேசப் போகின்றார், அரசியல் ரீதியாக என்ன கருத்துக்களை முன்வைக்கப் போகின்றார் என்பது முக்கியமான ஒரு கருத்தாக உற்று நோக்கி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இன்று முதலமைச்சர் 32 நபர்களுக்கு, அதாவது கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் கல்வி தகுதிக்கு ஏற்ற அரசு பணி நியமனங்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார். எனவே அந்த நியமனத்திற்கு எதிராக திமுக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்திருக்கின்றார்கள். திமுக நேரடியாக நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்றம் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. முதலமைச்சருடைய நிர்வாக நடவடிக்கையில் எல்லாம் நாங்கள் செயல்பட முடியாது, முதலமைச்சர் என்ன பேச வேண்டும், முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பிக்க முடியாது என்று சொல்லியிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.